வாங்கணும். அதனால இந்த மாதம் முழுவதும் வானம் திறந்து நம்மளை போஷிப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கணும். நான் எப்பயும் சொல்லி கொடுப்பேன், ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கணும். காலையில இங்க வந்து உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், இந்த மாதத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கீழ்காற்று அடிக்கணும். அது வெறும் இஸ்ரவேலர் ஜனத்துக்கு இப்படி ஒரு கீழ்காற்று அடிச்சுதான் எங்களுக்கு காடை வரப்போகுதுன்னு தெரியவே தெரியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னே உனக்கு சொல்ல மாட்டார், ஆனா அடிக்கும் கீழ்காற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் சிந்தனை வேணா சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அடித்தாலும் எனக்கு பத்தாதே, என் குடும்ப தேவைகளை சந்திக்க முடியாது என்று இருக்கலாம். அவர் நினைச்சார்னா ஒரு கீழ்காற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதிசயங்களை எதிர்பார்க்கிற கிறிஸ்துவ கண்கள் என்ன தெரியுமா? என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்ல வைக்கிறார். ஆமென். அதனால இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். உங்க வாழ்க்கையை துவங்கினவர் அதை செம்மையாய் முடிப்பார். நீங்க எப்பவும் தைரியமா இருக்கணும், எப்பவும் விசுவாசமா இருக்கணும். யாராவது என்ன கேட்டா, அந்த ஆண்டவரே என் பக்கம் தைரியமா சொல்லிட்டு போனோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில உங்களோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அங்க கோகிலாவை தேடி தேடி இங்க கோகிலா உட்கார்ந்து இருக்குது. ஆமென். ட்ரம் அடிக்க ஆள் இல்லையடா, அங்க தேடனேன். அங்க ஒரு புது பிள்ளைய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த பிள்ளை நல்லா ட்ரம் அடிக்குது. ஆமென். எங்கேயாவது யாராவது ஒரு எலியா போனானா ஒரு எலிசா இருக்கிறான். சொல்லுங்க, எங்கேயாவது அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டே இருப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் நான் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்த போது எனக்கு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னார். உன் ஜனங்களுக்கு பெரிய அறுவடையை தர போறேன். உன் ஜனங்கள் வீட்டுல அறுவடை வரப்போகுது. அவங்க கண்ணீரோட விதைச்சதெல்லாம் கம்பீரமா அறுக்க போறாங்க. இதை என்கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஆமென். 126ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 126 ராஜேந்திரன் வாசிங்க. 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கை தட்டி ஒரு தடவை சொல்லிடுங்களேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு பெரிய அறுவடை எங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. எங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அறுவடை வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாங்கள் அறுப்பதற்கு கிருபை தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே இந்த மனிதன் தன் கண்ணீரை விதையாய் சொல்லுகிறான். எல்லாம் சொல்லுங்களேன். கண்ணீரை என்ன சொல்றான்? விதையாய் சொல்லுகிறான். நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. அந்த விதையை விதைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, விதையை விதைக்க போறவங்க யாருமே அழுதுன்னு போக மாட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அன்னைக்கு விதைக்கிற அன்னைக்கு, அறுவடைக்காக அந்த விதைக்கிற அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா பாத்தீங்கன்னா. ஆனா இங்க ஏன் கண்ணீரோட விதை அப்படின்னா, இந்த விதை என்பது அவன் இருதயத்தில் இருக்கிற பாரம், அவன் சந்திக்கிற துக்கங்கள், அவன் பிரச்சனைகள்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா அவனால சுமக்க கூடாதபடி ஒரு விதையா மாறிடுச்சு. ஆனா அந்த மனுஷன் அந்த விதையை தனக்குள்ள வைக்கல. அவன் என்ன பண்றானா? விதைக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விதைக்கிறான். அவனுக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் நீதிமானை ஆதரிப்பார், ஒருபோதும் நீதிமானை தள்ளாட ஒட்டாத தெய்வம் அவர். ஆமென் சொல்லுங்களேன். இவனுக்கு அந்த விதை சுமையா இருக்கு, அதை சுமந்துட்டு போறான். அடுத்த வசனமும் வாச்சிருங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் எப்படிமா போறான்? அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அரித்த, அதுதான் ரொம்ப பர்சனல், தான் அரித்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கை தட்டி சொல்லு கம்பீரத்தோட உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ்ரவேலருக்கு அறுப்பு காலம் என்பது கஷ்டங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள் முடிந்து சந்தோஷமும் ஆசீர்வாதமும் துவங்குகிற காலம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது? பண்டமாற்ற முறைகள் இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மாத்திரம் தான் விதைச்சாரு. இப்படி மாதிரிலாம் இல்ல, முப்போக விளையன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா கவனிங்களேன். இவங்களுக்கு அந்த இடைப்பட்ட காலம், அறுப்பு இல்லாத காலத்துல அடமானம் வச்சிருவாங்களாம். பணங்களை போய் கடனுக்கு வட்டிக்கு வாங்கிடுவாங்களாம். வட்டிக்கு வாங்கிட்டு அது பெருத்து எப்படா அந்த விதைக்கிற காலமும் அறுக்கிற காலமும் வரும் காத்திருப்பாங்களாம். அந்த அறுக்கிற காலங்கள் வரும்பொழுது அவங்களை அறியாமே அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா. என்ன தெரியுமா? ஐயோ, நான் விதைச்சிருக்கிறேன், அறுத்தா என் கடன் தீந்துரும், அறுத்தா என் பாரம் தீந்துரும், அறுத்தா என் பிரச்சனை மாறிடும், அறுத்தா என் பிள்ளைங்களை ஆசீர்வாதமா ஆகாரம் கொடுக்க முடியும். நான் சொல்றேன் பிரதர், உன் வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல எதெல்லாம் நீ இழந்தாயோ, எதையெல்லாம் சத்துரு கொண்டு போனானோ, எதையெல்லாம் அவமானப்பட்டாயோ, நீ அறுக்கிற ஒரு காலத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 1:6 பாருங்க, வாசிங்க சீக்கிரம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து
அவர் சந்திக்காம விடுகிற தெய்வம் இல்ல. சிஸ்டர், நான் இன்னைக்கு சொல்ற அத்தனை வசனமும் தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போகுது. கர்த்தர் உன்னை சந்திக்காமல் வெறுமையாய் விடுவது அல்ல. மற்ற ஜனங்க பார்வையில நகோமி நீ எல்லாவற்றையும் இழந்தவள், மற்ற ஜனங்க பார்வையில உன் கையில இப்ப ஒண்ணுமே இல்ல. ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் தன் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு எழுந்து புறப்பட்டு போனால். 22 வாசிங்க, 22 அதுலயே. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான கூட வார் கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் சரியான நேரத்தில் கைத்தட்டி சொல்லு, நான் பெத்லகேமுக்கு வந்த நேரம் என் கஷ்டங்கள் முடிந்து கண்ணீர் முடிந்து அறுக்கிறதுக்கு இங்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தைரியமா சொல்லுங்க. இந்த சபைக்கு ஏன் தெரியுமா வந்திருக்கிறேன்? விதைக்க அல்ல, அறுக்க வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அறுவடையை பார்க்க வந்திருக்கிறேன். வாசிங்க அதே 2:4 வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, அறுக்கிறவர்களை விதைத்தவன் தான் அறுக்க முடியும், அறுக்கிறவரை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சிஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எப்படி அறுத்தன் யாருன்னா கேட்டா சொல்லு, கர்த்தர் என்னோடு இருந்தார். எப்படி இந்த கண்ணீரை விதையா மாத்தன, கர்த்தர் என்னோடு இருந்தார். அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உம்மோடு இருப்பாராக என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள், ஹலோ, எத்தனை பேருக்கு இதுல இந்த ஆழம் புரியுதுன்னு தெரியல. அறுக்கிறவனோட கர்த்தர் இருக்கிறா. அறுக்கிறவனை பார்க்கிறவர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த காலை ஆராதனை கர்த்தர் பேசுறாரு, மகளே, நீ கடந்த நாட்கள்ல விட்ட கண்ணீர் சாதாரணமானதல்ல. நீ கடந்த நாட்களிலே அழுத அழுகைகள் சாதாரணம் அல்ல. மனித வார்த்தைகள் உன் இருதயத்தை பிளந்தது. மனிதர்களுடைய செயல்பாடுகள் உன்னை அவமானப்படுத்தினது. உன்னை அறியாமலே நீ பல மணி நேரம் கண்ணீர் விட்ட பாரு. அதை துருத்தில மாத்திரம் பிடிக்கல, அதை விதையா மாத்தி வச்சிருக்கிற. அந்த விதை ஒரு நாள் நீ அறுப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க? சாதாரண அறுவடை இல்லைங்க. நீ அழுதுகிட்டு போகும்போது பரிதாபமா பார்த்திருப்பான், இது எங்க முளைக்க போகுதுன்னுட்டு. ஆனா அரிக்கட்டுகளை சுமந்து வரும்போது உன் அழுகையை பார்த்ததை விட அதிகமான நபர்களை பார்க்க வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணீரிலும் விதைக்கிற சிந்தையும் உணர்வும் உள்ளவன் தான் ஆவிக்குரியவர்கள். உங்க கண்ணீர்ல, உங்களுடைய பிரச்சனையில அந்த விதைக்கணும் அப்படின்ற சிந்தை உங்களுக்குள்ள இருந்த ஆவிக்குரியவர்கள். ஓடி போகிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். ஆமென். கண்ணீர் கஷ்ட காலங்களில விதைக்கிற அளவு நம்முடைய நிலத்தை பக்குவப்படுத்தணும். உங்க பிரச்சனை போராட்டத்துல நீங்க வந்து ஆவிக்குரியவர்களா இருந்து உங்க மனசையும் உங்க வாழ்க்கையும் நீங்க பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள விதைத்த வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு காலம் வரும்போது அறுக்க வைப்பார். நிறைய பேர் என்ன பண்றதுன்னா, அந்த இருதயத்தை என்ன பண்றதுன்னா பக்குவப்படுத்துவதில்லை, சரி பண்ணி கொள்வதில்லை, தன் வாழ்க்கையை சரி பண்ணி கொள்வதில்லை. கவனிங்க, யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அறுத்த அரிக்கட்டுகள் எல்லாம் அப்படியே குனிஞ்சு நிக்குது, விருது மாத்திரம் நிமிர்ந்து நிக்குது. எப்பயுமே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஒரு தரிசனத்தையும் முன்னாடி அமைச்சிருவார். உங்களுக்கு புரியாது, அமைச்சிருவார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தையும் தரிசனத்தையும் நீங்க பெற்ற பிறகு உங்க வாழ்க்கையில படுற பாடு இருக்குது பாருங்க. ஐயோ ஐயோ, சாமி, என்ன நம்ம பார்த்ததுக்கும் நமக்கு கொடுத்த கீழாக்காமல் மேலாக்குவார்னு பாருங்க. கீழே தள்ளி மிதிப்பான் நம்மள. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. இது என்னன்னு பாஸ்டர் கேட்டா, இந்த பீரியட் தான் உன்னை கர்த்தர் பக்குவப்படுத்துற பீரியட். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பீரியட் தான் உன் நிலத்தை கர்த்தர் பதனிடுகிற பீரியட். இந்த நிலத்துல, இந்த பீரியட்ல தான் உன் இருதயத்தை நல்ல நிலமா மாத்தி அதுல விதைச்சா அது 30, அது 60, அது 100 கர்த்தர் மாற்றுவார். ஆமென். வாசி பாருங்க, 37:7 வாசி மகளே, 37:7 வாசி டக்குன்னு. நாம் வயலில் அறுத்த அரிகளை என்ன பண்ணிட்டு இருந்தோம்? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இன்னும் எதுவுமே நடக்கலைங்க. ஆனா வயலில் அறுத்த அரி கட்டி சுமக்கிற அளவுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டார். ஹலோ, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா? 1999 வருஷத்து தலைமையில ஒரு கை, என் தலைமையில ஒரு கை, அந்த கை சொல்லுது,
அப்படியே கண்ணை மூடிக்கின்னு எனக்கும் ஒன்றும் புரியல, இதே ஊர்ல சொந்தமா வீடு கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. நீ கார் வாங்குவ, நீ ஊழியம் செய்வ, நல்ல மகிமையா இருப்ப. நிலைமை என்ன தெரியுமா? காலையில கோடம்பாக்கத்துக்கு வேலைக்கு போகணும். கோடம்பாக்கத்து ஒருத்தர் வேலை தேடி வர சொல்லிட்டாரு. டிக்கெட்டுக்கு காசு இல்லை, அசிங்கமா இருக்குது. 7 ரூபாய் டிக்கெட்டுக்கு போய் வேலை மேல ஹவுஸ் ஓனர்கிட்ட வெக்கமா இருக்குது. வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை எனக்குள்ளே நிறைவேறுவதற்கு என்ன கர்த்தர் படுத்தின பாடு இருக்குது, பக்குவம் இருக்குது, அவமானம் இருக்குது, துன்பம் இருக்குது, தனிமை இருக்குது, பசி இருக்குது, நிர்வாணம். சாதாரணமான பாதையை கடந்து வரல. நான் சொல்றேன், யோசேப்பே உனக்கு ஒரு அறுவடை இருக்குடா, அது வார்த்தையை கொடுத்துட்டேன். ஆனா உன்னை ஆண்டவர் உருவாக்க, உன் நிலத்தை பக்குவப்படுத்த, பயன்படுத்த உன்னை உருவாக்குவார். அந்த உருவாக்குதல உன் நிலத்தை, உன் இருதயத்தை, உன் வாழ்க்கையை நீ சரிப்படுத்தினா எப்படி மாறிடுவ தெரியுமா? வாசி சிஸ்டர், வாசி. அதே நீங்க தயவு செஞ்சு 47ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. பின்பு அவர்கள் அறுத்த அறுக்கட்டில் இருந்த சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவன் பணத்தை திரும்பவும் அவன் பையிலே போடவும், வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். நடந்துதான் நடக்கலையா? வார்த்தை வந்தது, வாக்குத்தத்தம் வந்தது சிஸ்டர். அத சரியா நல்ல அறுவடையா பண்றதுக்கு 14 ஆண்டுகள் கர்த்தர் அந்த நிலத்தை பண்படுத்தினார், அந்த நிலத்தை உருவாக்கினார். கண்ட தரிசனம் கட்டாயம் நிறைவேறும். கண்ணீரே யோசேப்பே, உன் வாழ்க்கை கண்ணீரே உன்னுடைய உணவா மாறுச்சா? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் குடும்பத்துக்கு நீதான் ஆகாரம் தர போற. இது தீர்க்க தரிசனம், எழுதி வச்சுக்கோங்க. உன் குடும்பத்துக்கு நீதான் ஆகாரம் தர போற. ஒரு ஆமென் சொல்லுங்க. சகோதரர்கள் பையிலே போட்டு, பணத்தை போட்டு தேவையான அளவுக்கு. யாருன்னா யோசிச்சிருப்பாங்களா? யோசேப்பு குழிக்குள்ள போடும்போது இவன் கையில போய் நம்ம சாப்பிட போறோம்டா. யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி வித்து போடும்போது இவன் கையில போய் நம்ம வாங்க போறோம்டா நினைச்சிருப்பானா? பிரதர், நினைக்க முடியாததை நான் செய்கிறவரே நான் அப்பன் இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு உன்னை இந்த வார்த்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னா உன் நிலத்தை மட்டும் பக்குவப்படுத்து, உன் வாழ்க்கையை பக்குவப்படுத்து. உன் துன்பத்துல தேவனை பிடிச்சுக்கோ. உன் சிறைச்சாலை அனுபவத்துல நீ கர்த்தரோட இரு, கர்த்தர் உன்னோடு இருப்பார். உன் மேல போடப்படுகிற வீண் பழி சுமற்றுகளுக்கு நீ எதிர்பேச்சு பேசாத. நான் செய்யவே இல்லைன்னு சொன்னாத. வீண் பழிகள் வந்தா ஏற்றுக்கொண்டு போ. கர்த்தர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்ப்பார். நான் சொல்லட்டுமா? உன் சொல்லட்டுமா? சகோதரனுக்கு மாற்று. போர்த்திபார் வீட்டுக்கு அவன் தான் கொடுத்தான். வாசிங்க, வாசிங்க. அதே நீங்க தயவு செஞ்சு 47:23 வாசிங்க. 47:23. பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, நான் நினைக்கிறேன் இந்த ஜன கூட்டத்தை யார் தெரியுமா நின்னுருப்பா? போர்த்திபார் மனைவி நின்று இருப்பாங்க. ஏன்னா அவனுக்குமே சோறு இல்ல. லைன்ல நின்று, ஏங்க எனக்கு நிமிந்து பாருங்க, நிமிந்து பாரு, நீங்க உங்களதான் நிமிந்து பாருங்க. ஏங்க அந்த யோசேப்பு கிட்ட போனா என்ன சொல்லுவான்னு தெரியலையேங்க. நான் தாங்க போய் அவன் மேல குற்றஞ்சாட்டி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சேன். பயமா இருக்குதுங்க யோசேப்பு கிட்ட சொல்லிக்கினே லைன்ல நின்று இருந்திருப்பா. தண்ட கர்மாந்திரம் ஆட்சிக்கு ஐயோப்பா கரை எங்க ஊர்ல 20 நாள் ஆச்சு கரண்ட் போய். எங்க ஊர்ல இதேதான் வேலை, இதேதான். கவனிங்க, சொல்லிருப்பா லைன்ல வந்திருப்பாங்க. ஜனங்களுக்கெல்லாம் வாசிப்பாங்கள, ஜனங்களை நோக்கி இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் அவர்களுக்காக வாங்கிக் கொண்டே உங்களுக்கும் கொடுக்கப்படுகிற விதை தானியமும், இந்த விதை தானியமும் இது நிலத்தின் விதையங்கள், நிலத்தின் விதை என்றால். ஆமே. அத்தனை பேருக்கு விதை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்திட்டார். நம்புறீங்க இந்த வார்த்தையை? நான் சொல்றேன், மகளே யூதாவே, உனக்கு ஒரு ஓசி 6:11 வாசிங்க. ஓசி 6:11 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆகுது. யூதாவே, துதிக்கிற ஜனமே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நல்ல நலமா மாறிட்டேன். 30, 60, 100 பெருகும். எனக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்கிறது. வறண்டு நிறந்த வாழ்க்கைய, வறண்டு இருந்ததை பார்த்தவங்க அறுக்கிறதையும் பார்ப்பாங்க. இந்த நிலம் இப்படி அறுக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. நான் சொல்லட்டுமா? விதைப்பது மட்டும்தான் உங்க வேலை. மழையை கொடுத்து அதை ஸ்ட்ராங் ஆக்க வேண்டியது. ஆமே. நீங்க விளைச்சி மட்டும் பாருங்க. கர்த்தர் அறுவடையை வரை கொண்டு வந்து அதை செய்ய வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமே. விதை மட்டும் எப்பவுமே எப்படி தெரியுமா?
ஒண்ணு விதைச்சீங்கன்னா ஒண்ணு மட்டும் முளைக்காது. ஒரு விதையை விதைச்சீங்கன்னா அப்படியே பல மணிகளை தரும். நீ கொஞ்சம் விதைச்சிருந்தாலும் நான் சொல்ல நீ ஒன்னாம் தேதி யாரு கூட பேசுறான்னு தெரியல, பல மடங்கு. ஆமென். கடந்த காலத்துல நீ கொஞ்சம் கண்ணீரை விட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் அழுது இருக்கலாம், அதுக்கு கூட பலன் உண்டுன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை ரொம்ப அழுது இருக்கிறீங்களா? நான் அடிக்கடி சொல்லும் பாருங்களேன், தரிசனமே இல்லாதவன், அழைப்பே இல்லாதவன், ஆசீர்வாதமே பெற போகாதவன் பிரச்சனையே கிடையாது. எவன் ஒருத்தன் பெரிய இடத்துக்கு போறானோ அவனை கர்த்தர் வந்து பிக்கு ப்ராப்ளம். பாஸ்டர் டிடி அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு பாஸ்டருக்கு பிரச்சனையே இல்லை சபையிலன்னா, பிரச்சனையே இல்லைன்னா அது ஊழியமே இல்லைன்னு பாரு. உங்களுக்கு ஸ்மால் சர்ச்சி ஸ்மால் ப்ராப்ளம், எங்களுக்கு பிக் சர்ச்சி பிக் ப்ராப்ளம். அந்த மாதிரி தரிசனமே இல்லாதவன் பெரிய நிலைக்கு அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனா இந்த தரிசன அழைப்பு இருக்கிறவன் எங்க போனாலும் எவனா ஒருத்தன் எதிரியா மாறலாம். அது ஏன் கூடயே நண்பன் மாதிரி ஆரம்பத்தில் உதவி செஞ்ச மாதிரி இருப்பான், எதிரியா மாறிடுவான். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ பயங்கர அறுவடையை காண கொஞ்சம் அழுதியா நிறைய அழுதியா நிறைய ஆமேன். கண்ணீருடன் சுமந்து கொண்டு போனதை பரிதாபமா பார்த்திருப்பாங்கல்ல. அருக்கட்டுகளை சுமந்து வரும்போது கண்ணீரை பார்த்ததை விட அறுவடையை பார்க்கிறவர்கள் அதிகமா மாறுவாங்க. நீ ஒரே ஒரு மகளை மாத்த இந்த பைபிள்ல இருந்து காட்டி அவ வாழ்க்கையில கண்ணீரையே விதைச்சி 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 6 அறுவடையை பிரம்மாண்டமா பண்ணிட்டா. யாரவா? அண்ணா. அண்ணா மாதிரி கண்ணீர் விட்டவன் இந்த பைபிள்ல வேற யாருமே கிடையாது. நீ எடுத்து வாசிங்க. 3 காரியம் அவளை பத்தி சொல்லி நான் முடிச்சிடறேன். எப்பயுமே 3 பாயிண்ட் தான். கிரேஸ் சொல்லும், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு பேசுறாரு ஆண்டவர் பாஸ்டர்னு. 3 பாயிண்ட், 3 தலையில நிக்க மாட்டேன், மண்டையில 7 பாயிண்ட் தான் பேசினா எங்க போயிடுவீங்க? 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து அருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவளை மனமடிவாக்குவாள் வருஷந்தோறும். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். என்ன வார்த்தை? வருஷந்தோறும். நல்லா கவனிங்க. நீங்க பெரிய அறுவடையை பார்க்கணும்னா உங்களுடைய பொறுமையை விதையா மாத்துங்க. எதை விதையா மாத்துங்க? பொறுமையை. யார் தெரியுமா? நிந்தனையிலும் அவமானத்திலும் பிரச்சனையிலும் பொறுமை என்கிற விதையை அவள் விதைத்து வைத்திருந்தாள். ஆமே. நீங்க நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இல்ல, நம்ம ஆளுங்களுக்கு பொறுமையே இல்ல. சிக்னல்ல பாத்துக்கீங்களா? இப்படி நிப்பா பாருங்க, இவர் ஏறி இப்படி நிப்பாரு, இப்படி நிப்பா பாருங்க, விட்டா அவன் தலைமலை ஏற்றுவான். நீங்க அந்தமான் போனீங்கன்னா ஒரே ஒரு சிக்னல் நிக்குதுன்னா ஒரே ஒரு நூல் கூட வெளில வர மாட்டாங்க, அப்படியே லைனா நிப்பாங்க. ஒரு குப்பை பார்க்க முடியாது. ஆனா நம்புற மாதிரி மோசமான ஒரு எங்க அவன் வீட்டுல குப்பை எடுத்தாந்து இங்க போட்டு போறான் பாருங்க. கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய அறுவடையை பார்க்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? பொறுமை என்கிற விதையை விதைங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு. ஆனா என்ன இல்லை தெரியுமா? அவளுக்கு பதில் இல்லை, கேட்டது கிடைக்கல. ஆனா நம்பிக்கையோடு பொறுமையோடு கண்ணீரோடு காத்திருந்தாள். இதுக்கு என்ன பாஸ்டர் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னாள் என்ற பேருக்கு கிருபைன்னு அர்த்தம். அன்னாள் என்ற பேருக்கு என்னது? கிருபை பெற்றவன் எல்லாத்திலையும் பொறுமையா இருப்பான். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவ தயவு பெற்றவள். நான் சொல்றேன், பொறுமையோடு இருக்க நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ எதிர் பேசல. அவளுடைய வாழ்க்கையில அவளை ஒரு வயலண்டா நீங்க பார்க்கவே முடியாது. அவள் மேல் வந்த நிபசொல், பரியாசம், அவமானம் பொறுத்தா, சகித்தா. திருப்பி பேசல, திரும்பி போகல. அதான் அண்ணாளுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. பெண்ணிலா, இந்த லைஃப் உனக்கு எப்படி வந்து தெரியுமா? என்னால கிடைச்சது. எனக்கு மாத்திரம் ஒரு குழந்தை பெற்றிருந்தா நீ எங்கேயோ ஒரு குடிகாரனை கட்டி வாழ்ந்திருப்ப. ஒழுங்கு மரியாதை வீட்டுல இருந்து செய்யி அப்படின்னு சொல்லவே இல்லை பெண்ணிலால.
சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? பொறுமையா கிருபையா இருக்கிற ஆளுங்க எதிர்த்து என்ன பண்ண மாட்டாங்க. எதிர் பேசாம இருக்கிறவன் பொறுமைசாலி. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லும் பாருங்களேன், நீங்க எதிர் பேசிட்டா கர்த்தர் யுத்தம் பண்ணவே முடியாதா. எதிரா பேசிட்டீங்கன்னா யுத்தமே பண்ண முடியாதா. நீங்க மட்டும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? இவ யாருன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய பொறுமைசாலி. இவ்வளவு அவமானம் வருது, இவ்வளவு நிந்தனை, இவ்வளவு பொறுமை, இவ்வளவு சகிக்கிறா பாருங்க. அதுல நீண்ட காலம் நீடித்திருப்பதற்கு பொறுமை ரொம்ப அவசியம். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்க பொறுமை என்ன தெரியுமா? புது பலன் அடைவீங்க. கர்த்தருக்கு காத்திருக்க என்ன ஆயிடுவீங்க தெரியுமா? உயர பறக்கிறவங்களா மாறிடுவீங்க. இதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிராக்டிகல் லைஃப் கொண்டு வரணும், அந்த பொறுமையை கொண்டு வரணும். இவ வாழ்க்கையில வருடங்க, ஏதோ ஒரு வருஷம்னா பரவாயில்லங்க, வருடம் போறா இந்த அவமானத்துல. ஆனா பதில் இல்ல. அவளுடைய ஜபத்திற்கு பதில் தரல. அவ கேட்டது கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனாலும் கர்த்தர் சமூகத்துல பொறுமையா இருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. ஒரு ஏற்ற காலம் ஒன்று இருக்குது. ஆமேன். கர்த்தர் சியோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தரும் வரை, கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்கும் வரை காத்திருந்தால். ஆமேன். இதன் மூலம் என்ன சொல்ல வரா தெரியுமா? மற்ற ஜனங்களுக்கு நான் தேவனையும் அவர் வல்லமையும் சார்ந்திருக்கிறேன் என்பதை தெரிவிக்கிறாள். ஆமேன். மாற்று வழியே தேடலங்க. அதாங்க ஆச்சரியம் எனக்கு. மாற்று வழியே தேடலங்க. 25-30 வருஷம் ஆனால் கர்த்தர் கொடுக்கட்டும் வெயிட் பண்றான். அல்லேலூயா. ஆசான் ஒரு ராஜா நல்லா ஆரம்பிச்சார் பாருங்க. ஆரம்பிக்கும் போது ஆனா காலில் ஒரு புண்ணு தான் வந்தது. என்ன வந்தது? அவர் கர்த்தரை அல்ல, யாரை தேடினாரா? பரிகாரியை தேடினாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல. பிரதர் நான் சொல்றேன், மாற்று வழிகளை தேடாதவன் பொறுமைசாலி. ஏன்னா எனக்கு தெரியும் என் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எனக்கு செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். 40:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எப்படி காத்திருந்த மகள? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. இது எவ்வளவு பெரிய, உன் பக்கமே சாச்சிட்டு அவரை சொல்றல. எப்படியோ நீ அவரை உன் பக்கம் சாச்சிட்டு அப்படின்ற பாத்தீங்களா? யார சாச்சது? கர்த்தரையே பொறுமையா இருக்கணும் தான் சாய்க்க முடியும். எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட எங்க அப்பாவை எதிர்த்தே பேச மாட்டாங்க. எங்க அப்பா அப்படியே சிகரெட் குடிச்சு அப்படியே சூடு வைப்பாரு. எங்க அம்மாவை அப்படி குடிச்சு அப்படியே சூடு வைப்பாரு. சண்டையில அப்படியே சூடா இருக்கும். எங்க அம்மாவை பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட அழுவாங்க. தம்பி எங்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, புடவை போட்டு மூடிப்பாங்க. தம்பி வீட்டுக்கு டெய்லி போவாங்க தம்பிங்க. அவ்வளவு தம்பினா உயிர். புடவை போட்டு அந்த சிகரெட். நான் சொல்லுவேன் மாமாட்ட, நான் சொல்றேமான்னு சொல்லுவேன். சொல்லாத, அவன் வந்தான் சண்டை போடுவான், அடிச்சிடுவான், வேணா சொல்லாதரான்னு வாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. கடைசியில் எங்க அப்பா எவ்வளவு பரிதாபமா செத்தாரு சொல்லியிருக்கிறேன் பல தடவை. நான் ரொம்ப பரிதாபமா 2 நாள் போனா யாருதுன்னே தெரியாம செத்துட்டேன். பொறுமையோடு காத்திருந்து பாரு, நீ கர்த்தரும் பக்கமா சாய்வார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? வெண்ணிலான்னு ஒரே ஒரு இடத்துல பைபிள்ல வருதுங்க. ஆனா இந்த சாமுவேலை பத்தி கர்த்தர் அத்தனை தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். பொறுமையாய் காத்து அந்த பொறுமையை விதையா மாத்து. ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. பெருதா வீட்டுல அப்படியே பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. இந்த சபைக்கு வந்துட்டீங்களா ரொம்ப பொறுமைசாலியா என்ன பண்ணணும்? எமோஷனல். நேற்று என் மனைவி சொல்லிச்சு, எங்க நீங்க எமோஷனலா சில நேரம் திட்டிடுறீங்க விசுவாசிய அப்படின்னுச்சு. நீ வந்து இங்க நின்று பாருன்னு சொன்னேன். அப்படி திட்டாதீங்க, பாவங்க. அவங்க எங்கெங்க போவாங்க? நீங்க எமோஷனலா திட்டிடுறீங்க. திட்டுறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்சுட்டு நாளைக்கு அவங்கள ஏதாவது இலக்காரமா நினைப்பாங்கங்க. எல்லாம் நம்ம விசுவாசி இல்லையா? நீங்க எமோஷனல் ஆகாதீங்க, நீங்க கோவப்படாதீங்கன்னு சொன்னேன். நான் ஏன் கோவப்படுறேன்? கோவமா இருப்படுறேன். கோகிலா கேளுங்க, கேட்டா சொல்லுவேன். எங்க அப்பா எங்களை அடிச்சாலும் காரணமா தான் அடிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை அவன் பக்கமே சாச்சிட்டாங்க. கர்த்தரை யாராவது சாய்க்க முடியுமா? ஹலோ, ஆனா சாய்க்கலாம். உங்க பக்கமா சொல்றாங்கல்ல, சாச்சிட்டாப்பா எப்படியா பாவா அப்படின்னு. கர்த்தர் பக்கமா சாய்க்கணும்னா பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. மனுஷிகத்துல ஞானத்துல உங்க அறிவுல யோசிக்காதீங்க. அண்ணால போல பொறுமையா இருங்க. பல வருடம் ஆகட்டும், பல வருடம் அவமானம் பாஸ்டர், பொறுமையா இருங்க. ஒரு நாள் உங்க பக்கம் சாய்வா. தைரியமா சொல்லுவீங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்துல இருக்கிறது எனக்கு தெரியுங்க, எவனும் என்ன அசைக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? பொறுமையோடு காத்திருந்தேன். வாசி மகள. என்னிடமாய் சாய்ந்து. உங்க வீட்டுக்கார மாதிரியே சொல்லுது பாரு. என் வீட்டுக்காரர் என் பக்கமா சாச்சிட்டன்ற மாதிரியே சொல்லுது. ஆமே. என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்ன குழிமா அது? சாதா குழி இல்ல. யோசேப்பு போட்ட குழி 85 அடி. அந்த குழிக்கு பேர் சிஸ்டான்.
அந்த குழிக்குள்ள பயங்கரமான பாம்புங்க போய் விழுந்துருமா. ஏன்னா தண்ணி ஆடு மாடுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க தோண்டி வைக்க சுத்து சுவர் இருக்காது, வேகமா வர பாம்புங்க அது உள்ள விழுந்துருமா. அந்த குழிக்குள்ளதான் யாரை போட்டாங்க தெரியுமா? யோசேப்பை போட்டாங்க. நான் சொல்றேன், குழிக்கு அடியில கர்த்தர் கொண்டு போகவே இல்லை, மேல் தளத்திலே தன் கரத்தை வைத்து தாங்கிட்டார். ஆமென். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய குழியில இருந்தாலும் தாங்குகிற ஒரு கரம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேர் என்பது பாவ வாழ்க்கை. பாவ வாழ்க்கையிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை இயேசு என்கிற கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு, அதான் ரொம்ப முக்கியம். கண்ணீரோட விதைத்த மகளே மகளே, உன் வாழ்க்கையை அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை கை தட்டி சொல்லு, என் வாழ்க்கையை பார்க்கிறவங்க கர்த்தரை நம்ப போறாங்க. அல்லேலூயா. ஏன்? பொறுமையோடு காத்திருந்தேன். 17 வசனம் வாசி, 17 வாசி. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் நினைவுல யார் மேல தெரியுமா பிரதர்? யாரு பொறுமையா இருக்கிறவங்க மேல நினைவு. நான் இது வரைக்கும் செய்யவே இல்லை ஒண்ணுமே, ஆனா அது என்னையே சார்ந்து நிக்குதே, என்னையே நம்பி நிக்குதே, இவ்வளவு பொறுமையா இருக்குது. உன் மேல கர்த்தர் நினைவு வரணுமா? பொறுமையா இரு, காலங்கள் வரும். சொல்லுங்க, ஆமானுக்கு ஒரு தூக்கு மரம் ரெடியா இருக்குது, மொரதக்காய் நீ பொறுமையா இரு, வாட்ச்மேனாவே இரு. ஒரு நாள் நீ அந்த குதிரையில யார வைப்பாரு. பொறுமை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? வாசி மகள வாசி. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். நான் சொல்றேன், இந்த வசனம் உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா நடப்பது, இது நிறைவேற போகிறது. அதனால நிந்தையிலும் அவமானத்திலும் பொறுமை என்கிற விதையை கண்ணீரா விதைச்சா பாருங்க. அவ ரெண்டாவது அவ என்ன பாஸ்டர் பண்ணா? 1 சாமுவேல் 12:13 வாசிங்க. 1 சாமுவேல் 12:13 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இல்ல, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12:13. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை நான் சொல்ற மகளே, ஏலியே அவள் ஜெபிக்கிறதை கண்டு கவனித்திருப்பாரானால் சர்வ வல்லமை உள்ள தேவன் மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர், அத்தனை ஜெபத்தையும் கவனிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தானியேலே, நீ ஜெபிக்க துவங்கின முதல் நாளே உன்னுடைய விண்ணப்பம் என் சமூகத்துக்கு வந்தது. ஆனா உனக்கு பதில் வராததற்கு நான் காரணம் இல்ல, சில வல்லமைகள் தடுத்து வச்சிருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய மகிமையினால சொல்றேன், உன் ஜெபத்தை கவனித்த தேவன் இந்த வருஷத்துல ஒரு பெரிய அறுவடை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஏலி கவனித்தான். வாசி மகளே. அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால் கேட்கப்படவில்லை. ஆகையால் என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. ஊழியக்காரன் எப்படி கூப்பிடுறான் பாருங்க, எப்படி கூப்பிடுறாங்க. ஒரு பிரைஸ்தலோட கூட சொல்ல மாட்டேன் இப்ப விசுவாசி. அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மலக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் கர்த்தருடைய சமூகத்தில் என் சமூகத்தை என்ன பண்ணிட்டேன்? ஜெபம் என்கிற விதை. எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். முதல்ல சொன்ன பொறுமை என்கிற விதையை விதைத்தால், இரண்டாவது ஜெபம் என்கிற விதை. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. கைத்தட்டி சொல்லுங்களேன். ஜெபித்தவன் மறந்தாலும் ஜெபத்தை கேட்டவர் மறப்பதில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லா சூழ்நிலை மாறினாலும் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போகிற நேரத்துல சகரியாவே உன் ஜெபம். அல்லேலூயா. சரீரம் சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்படின்னா இன்னர், சரியா? ஆபிரகாமுடைய சரீரம் அவுட்டர். அது 60-65 வயசான ஆம்பளைங்களுக்கு தெரியும் சரீரம் செத்து போச்சுன்னா என்னன்னு. இப்ப இவரு ரிட்டையர்மெண்ட், கடைசி பூசை காட்டினுக்கிறார். பூசை காட்டினா ரைட் சைட்ல வந்து நிக்கிறான் ஒருத்தவன். சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. மண்டையை பிச்சுக்கிறான். நான் என்ன விண்ணப்பம் கேட்டேன்? நீ ஜெபித்த ஜெபங்கள்
நீங்கள் மறந்திருக்கலாம் சிஸ்டர், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ அந்த ஜபத்தை நீ சுத்தமா நினைவில்லாம இருக்கலாம், ஆனா ஜபத்தை கேட்டவர், விதைத்தவன் எப்படி உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லையோ, ஜெபித்தவன் மறந்தாலும், நான் ஈஸியா சொல்லல, இது ரொம்ப கஷ்டமா சொல்றேன், ஜபத்தை ஜபத்தை ஜெபித்தவன் மறக்கலாம், ஜபம் மறக்கப்படுவதில்லை. ஆமென். உன் ஜபம் கேட்கப்பட்டது. உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். எவனா நம்பியிருக்க முடியுமா? நான் என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? உன் ஜபம் எப்போ வேணாலும் நடைபெறும். உன் ஜபத்துக்கு எப்போ வேணாலும் பதில் வரும். அது இப்பதான் வரும்னு எதிர்பார்க்காத, உடனே கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத. 150 ஏக்கர் 200 ஏக்கர்ல தென்னை மரம் இருக்கும். எங்க தெரியுமா? நீங்க பொள்ளாச்சி டூர் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மால் 40 சென்ட் வச்சிருந்தாலே ஆட்ட ஆடுவான் நம்பூர்ல. 150 200 ஏக்கர். ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு வர மொத்த லோடுமே பொள்ளாச்சியில இருந்தா வருது இளநீ. உங்களுக்கு தெரியுமா? அந்த 150 200 ஏக்கர் வச்சான் பாத்தீங்களா, அதன் பலனடைய 15 லிருந்து 20 வருஷம் காத்திருந்தானா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளான்னைக்கு நடக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா கட்டாயம் கட்டாயம் எத்தனை பேர் நம்புறீங்க? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. நீங்க மறந்து போன ஜெபித்து ஜெபித்து நடக்காத ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமென். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? ஜெபத்திற்கு தோல்வி என்றாலே என்னன்னு தெரியாது. ஜெபத்துக்கு மட்டும் தோல்வி, ஃபெயிலியர் பிரேயர்னு ஒரு பிரேயரே கிடையாது. பிசாசு ஜெபத்துக்கே ஆண்டவர் பதில் கொடுக்குறவர் தெரியுமா? எத்தனை பேர்? ஆமாவா இல்லையா? ஜெபம் அது பண்ணிடுச்சு. சரி, ஜெபம் பண்ணிட்டாலே நான் என்ன பண்ணணும்? அது சொல்லுது 6000 பேர் 2000 பண்ணிக்குள்ள போயிட்டுமா. உடனே யோசனை, ஏய் அவன் பண்ணி லோன் போட்டு வாங்கியிருக்கிறான், இந்த பண்ணி வச்சுதான் லோன் கட்டணும் ஆக்சிஸ் பேங்க்ல. நீ லூசு மாதிரி கேட்கறிய, நீ என்ன ஆசைப்படுறது? என்னது பண்ணி உள்ள போனது தானே ஆசைப்படுற? நான் அடிக்கடி சொல்லுவேன், பேயினுடைய ஜபத்துக்கே பதில் தராருனா நீ பேய் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. நான் பேசுறது எத்தனை பேரு? ஜபத்துக்கு மாத்திரம் தோல்வி அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. திருநெல்வேலி மாவட்டத்துல சாயர்புரம் ஒரு ஊர், வெறும் சாராயம் குடிக்கிறோம். அந்த ஊர்ல ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆனா ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் டீச்சர் வேலைக்கு அந்த அம்மா அங்க போனாங்க. போனா அடி தடி சண்டை குத்து, டெய்லி முழங்கால நின்னு 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 ஜெபிச்சு அங்க பயங்கரமா அந்த இருந்த குடிகார மத்தியில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஊர்ல இருக்க பிரச்சனை எல்லாம், பொம்பளை பொண்ணு பிறந்த உடனே இனி இருக்க முடியாதுன்னு அவங்க அப்பா கூட்டு மெட்ராஸ் வந்துட்டாராம். மெட்ராஸுக்கு வந்து அந்த அம்மா சாயர்புரம் அந்த அம்மா செத்து போச்சு, அந்த ஐயா செத்து போச்சு, எல்லாம். இப்ப அவங்க பேர பிள்ளைங்க சாயர்புரத்துல தான் இடம் இருக்குதே, கழனி இருக்குதே, தாத்தா அது பார்க்க போலான்னு ஒரே ஒரு இந்து இல்ல, அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாய் மாறி. நான் சொல்றேன், ஜெபித்தவன் செத்து போலாயா. ஜெபம் ஒருபோதும் சாகாது. சாயர்புரம் கோபுரம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதுல அதிக ஹைட்டு கோபுரம். நீங்க வேணா போய் பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் இல்லாத ஊர்ல, குடிகாரம் இல்லாத ஊர்ல யார் விதைச்சது? ஒரு தாயார் விதைச்ச விதைய பரலோகத்தின் தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறான், ஜெபிக்கிறவன் ஜெபிக்காதவன் தோற்கிறான். இது ஏன் பதில் சொல்ல பயப்படுறீங்க? ஆமீன் சொல்லுங்க. தேவன் ஜெபம் தேவனின் கரத்தை மட்டுமல்ல. என்ன தெரியல, 2 நாளா இதே தான் பேசிட்டு இருக்காரு, ஜெபத்தை பத்தி தான். ஜெபம் தேவனின் கரத்தை மட்டுமல்ல, இருதயத்தை தொடுகிறது. ஆமென் சொல்லுங்க. முழங்காலில் நிற்கும் மனிதனால் மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் நிற்க முடியும். ஆமென் சொல்லுங்க. சில நியாயமில்லாத நியாயாதிபதிகளை நீங்க சந்திக்க வரும். அவன் உங்களுக்கு நியாயமே செய்ய மாட்டான். ஆனாலும் அவன் கிட்ட போய் நிக்கிறதுக்கு இந்த முழங்காலில் நிற்கிற அனுபவம் வேணும். ஒரு நாள் வரும், அந்த நியாயமில்லாத நியாயாதிபதி சொல்லுவான், இவள் என்னை அடிக்கடி அலட்டி கொள்வது நிமித்தம் இவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்திலே இவளுக்கு நியாயம் செய்வேன். நான் சொல்றேன், நியாயம் இல்லாதவனுக்கே உள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? சீக்கிரமா செய்யணும். என்ன வருமானால் உலகத்தின் சர்வலோக நியாயாதிபதி உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? மகளே, நான் சொல்றேன் மகளே, சீக்கிரத்துல உன் ஜபத்துக்கு, உன் கண்ணீரின் விதைக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்கு. எப்பயுமே எப்படி தெரியுமா? அதுக்கு தான் உடனே அடுத்து சொன்னார். எப்படி தெரியுமா சொன்னாரு? 2 பேர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒருத்தனை பத்தி சொல்றார். ஒருவனை தூரத்துல இருந்து பார்த்து சொல்றானா, ஆண்டவரே, என் தவறுகளை, என் குற்றங்களை, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, இதுக்குள்ள வரக்கூட நான் பாத்திரம் அல்ல. அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஜெபிக்க அறைக்குள்ள போனாலே கண்ணீரோட தான் ஜெபிக்கணும். கல் நெஞ்சா என்ன பண்ணக்கூடாது. இந்த வீடியோஸ், இந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது, கிறிஸ்டியன்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது பார்க்கும்போதே அதில் கொஞ்சம் அப்படி சென்சிட்டிவாக வந்து கண்ணில் தண்ணி வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு சூசைட் பண்ணுறது ஒரு வீடியோ என்ன சோபி யாரோ அமிச்சாங்க எனக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு அழுவ வருது. அப்படி இருக்கணும். இருதயத்தை எப்பயுமே எப்படி தெரியுமா வச்சுருக்கணும்? ஈரமாக வச்சுருக்கணும். எப்படி வச்சுருக்கணும்? அந்த ஊரில் ரெபேக்கான்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. இங்கேருந்து மெசேஜ் கொடுத்துன்னே இருப்பாங்க, அவங்க பாட்டு அழுதுன்னே இருப்பாங்க, கண்ணை தொச்சின்னே இருப்பாங்க. சிலலாம் அப்படி கல் இருக்குது. எப்படி இருக்குது?
எம்மன் நம்பியார் மாதிரி மூணு வீரப்பா அப்படி என்ன பண்ணக்கூடாது, ஜப்ப அறைக்குள்ள போய் முட்டி போட்டீங்கனாலே தார தாரையா தண்ணி வரணும். அவன் அழுதான் பாருங்க, பரலோகத்தை டக்குன்னு ஒரு பதில் வருது. அதனால்தான் என் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு தன்னை தாழ்த்தி என் முகத்தை தேடுவார்களானால் நான் அவர்களுக்கு க்ஷேமத்தை அருளுவேன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்ததாயும் என் செவிகள் கவனிக்கிறதாயும் என்னாலும் என் இருதயம் இங்கே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பொறுமையை கொடுங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது பொறுமையை கொடுங்க. என் மனைவி கிட்ட பேசும்போது பொறுமையை கொடுங்க. எங்க பாச கிட்ட பேசும்போது பொறுமையை கொடுங்க. இந்த பொறுமையை நான் இன்னைக்கு விதையா மாத்துறேன். ரெண்டாவது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஜெபம். சொல்லுங்க, ஜெபம் 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 ஜெபம். யாராவது ரோட்ல போற ஒரு பொன்னி வயிற்றுல கட்டிக்குதுன்னு சொல்லிட்டா, இது 3:30 மணிக்கெல்லாம் பொன்னியாசிரியான பொன்னியாரு பொன்னி, நம்ம ஊர்ல பொன்னினே ஒரு பொம்பளை இல்லையா சர்ச்சிலன்னு பார்த்துன்னு இருப்பேன். பாவமா இருக்கும் எனக்கு. நான் நல்லா தூங்குவேன், நான் சொல்றேன் நல்லா தூங்குவேன், ஏன்னா லேட் ஆயிடுச்சு நைட்டு. ஆனாலும் 3:45 மணி 3:40 முழங்கால ஏன் நிக்கிறேன் பாஸ்டர்? எனக்கு ஒண்ணு தெரியுயா, நாங்க விதைச்சா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கய்யா. எங்களுக்கு தெரியும் இந்த விதை சாதாரணமாதல்ல. பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் என்கிற விதையை விதைக்கிறீங்க பாத்தீங்களா, அதை கேட்டுட்டு இவ்வளோ ஜெபிக்கிறவங்க கேட்பாரா? கட்டாயம் கேட்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி டெலிஃபோன் கண்டுபிடிக்காத காலத்துல எல்லாம் யோசிச்சிருக்கிறேன், எப்படிடா இங்கேருந்து ஒயர்ல போய் அங்க பாம்பேல இருக்கிற எங்க அப்பா பேசுறாருன்னு யோசிச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, காத்துலயே போகுது. இதுக்கே இவ்வளவு அறிவு இருக்குன்னா பரலோகத்தின் தேவனுக்கு எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தன்னை தாழ்த்தி, என் வாழ்க்கையில குறை உண்டு, பாவம் உண்டு, மீறுதல் என்னவென்று உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் உன்னுடைய ஜெபமா இருக்குமானால் கட்டாயம் பதில் வரும். ஆமேன் சொல்லுங்க. அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப மனசு பாரமா இருந்தா ஒரு 20 ரூபாய் ஷேர் ஆட்டை கொடுத்து இங்க வந்துருங்க, நான் தரேன் ஷேர் ஆட்டை. இங்க வந்து அழுது ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஒரு ஆமேன். இந்த பலிபீடத்தை நாங்க சாதாரணமா கட்டி வச்சில்ல, கண்ணீர்லயே கட்டி வச்சிருக்கிறோம், அழுது கட்டி வச்சிருக்கிறோம். ஆமேன். ரெண்டாவது அவர் சொன்னா ஜெபம் என்கிற விதை. ஆமேன் சொல்றாள்ல, என் இருதயத்தெல்லாம் தேவ சமூகத்துல என்ன பண்ணிட்டேன், ஊற்றிட்டேன். மூணாவது இவ யாரு? மூணாவது என்ன பண்ணா? அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்கம்மா. அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ. முதல்ல சொன்ன பொறுமை என்கிற விதையை விதைத்தாள். இரண்டாவது ஜெபம் என்கிற, மூணாவது நான் சொல்லி தட்டுமா, தேவ வார்த்தையை விசுவாசம் என்கிற விதையா மாத்திட்டா. தேவ வார்த்தைய எங்க 25 வருஷம் 30 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. ஒரே வார்த்தை, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். இதை யாராலும் நம்ப முடியுமா? நீ நம்பி வேடா? நீ போ, எவ்வளவு கடங்குது? 12 கர்த்தர் தருவார்னா தருவார். நான் ஒண்ணு சொல்ல, பிராக்டிகலா. ஆனா இவ பாருங்க, போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கேட்ட விண்ணப்பத்தின்படி. நான் சொல்லட்டுங்களா, உங்களை நோக்கி வந்த தேவ வார்த்தைகளை விசுவாசம் என்கிற விதையா மாத்துங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தினமும் அதை அறிக்கை பண்ணி தண்ணி ஊத்துங்க. அதுல என்ன பண்ணுங்க, உங்க விசுவாசம் என்கிற தண்ணீர் அந்த விதை மேல ஊத்திக்கிட்டே இருங்களேன். ஊத்திட்டு எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு செய்வார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தை வந்துட்டு அதுல மாத்திரம் கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களை நோக்கி வார்த்தை விதையா உங்களுக்குள்ள விழுந்து விட்டதா? இத்தனை ஆண்டு தைரியமா இருங்க. எத்தனை ஆண்டானாலும் தைரியமா இருங்க. எத்தனை ஆண்டானாலும் தைரியமா இருங்க. அது உள்ள விசுவாசம் என்கிற தண்ணீரை மாத்தம் ஊத்திக்கிட்டே இருங்க. காலம் மாறும், எல்லாம் மாறும். ஆனா இந்த விதை ஒரு நாள் முளைக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவள் விசுவாசம் என்கிற தண்ணீரை தினமும் ஊற்றி ஒரு நாள் பெரிய அறுவடையை நிச்சயமாய் கண்டாள். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், தன்னுடைய சரீரம் செத்து போனதை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. முடிக்க போறேன், இந்த வசனத்தோட முடிக்கிறேன். ரோமர் 4:17 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறதை போல
விசுவாசித்தான், விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. 100 வயது உள்ளவனா இருக்கும் போது என்னமாயிடுச்சு? சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அல்லேலூயா சொல்லுங்களேன். நேத்தான் சொன்ன தேவனை மகிமைப்படுத்துறது என்ன தெரியுமா? முழு நிச்சயமா நம்புறது. சமாதானத்தோட போ. உன் தேவன் எடுத்து கேட்ட விண்ணப்பத்தின் உனக்கு செய்வார். எப்படிங்க போக முடியும்? திரும்பி வீட்டுல போனா யார் இருக்கா தெரியுமா? பெண்ணிலால் இருக்கிறா. திரும்பி ஊர் இருக்கு. என்ன இந்த தடவை போயிட்டு வந்த ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேட்க ஆள் இருக்குதுங்க. ஆனா அவன் நம்பிக்கையோட போனாங்க. அந்த வார்த்தையை எந்த மனிதன் விசுவாசமாய் மாற்றுகிறானோ அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பத்தி என்ன தெரியுமா போட்டிருக்கு? நோ நெகட்டிவ் தாட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் கேம் டு மைண்ட்ஸ். அவனோட வாழ்க்கையில நெகட்டிவ் எதிர்மறையான சிந்தனையே வரலையாம். என்னன்னு? எப்படி இது நான் ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் அப்படின்னு வரலையாம். அப்புறம் ஃபெயிலியர், நான் தோத்து போயிட்டோனோ அப்படின்ற சிந்தனையே வரலையாம். அது வரக்கூடாது ஒரு விசுவாசிக்கு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அதே தான் அன்னாள். எனக்கு அவர் சொல்லிட்டார், இது வரைக்கும் வந்ததில்லை. ஏலியோட வாயிலிருந்து இத்தனை ஆண்டுல வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வருது. இந்த தேவ மனுஷன் வாயிலிருந்து வரதான் நம்புவேன். அப்படியே போனா சில நாளுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ வார்த்தை வந்தவன் இருதயத்துக்குள்ள துக்கம், கவலை, சந்தேகம் இருக்காதாங்க? தேவ வார்த்தை எந்த மனுஷனுடைய இருதயத்துல வாக்குத்தத்தமா வந்ததோ அது என்னவா இருக்காதான்? துக்கம், கவலை, சந்தேகம் இருக்காதான். வார்த்தை இல்லாதவன் இருதயத்துக்குள்ள இந்த மூணும் இருக்கும். நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? பிரதர், உங்க அம்மா விசுவாசத்தை வச்சு பழக்காத. சிஸ்டர், உங்க அம்மா விசுவாசத்தை வச்சு பழக்காத. அப்பா விசுவாசத்தை பழக்காத. உங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர் பயங்கர விசுவாசி சொல்லாத. உன்னுடைய விசுவாசம். நீதிமான் யாருடைய விசுவாசத்தை பழப்பான்? தன் பர்சனல். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க விசுவாசத்துல பழைக்கணும், உங்க விசுவாசத்துல வாழணும். நீங்க கர்த்தரன் ஆசீர்வதிப்பார், வீடு தருவார். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் தலைவர் ஓம் சக்லாம்பரதம் சசிவரதம் அதெல்லாம் பழைக்க முடியாது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? 9 மணிக்கு அப்படி உள்ள வந்துட்டு சுக்லாம்பரதம் சசிவரதம் என்னமோ சொன்னாரு பாஸ்டர். என்ன சொன்னாரு எனக்கே தெரியாது என்ன சொல்றேன்னு. இவ்வளவு பேர் ஜெபம் அச்சு விடுறது ஏதோ ஒண்ணு. என்ன நீதிமான் எதுல பழைப்பான்? தன் விசுவாசத்துல. விசுவாசம் என்பது ஒரு சின்ன விதை மாதிரி தான். நீங்க விதைச்சு பாருங்களேன். விதை இந்த மாசம் ஆண்டவரே எனக்கு 10 லட்சம் வேணும் இந்த மாசம். எப்படி வரும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பேங்க்ல போனீங்கன்னா லோன் கொடுக்க மாட்டான். ஒரு பேச்சுக்கு சொல்ற 10 லட்சத்துக்கு இன்கம், நமக்கு இன்கம் சோர்ஸ் இல்ல. கவர்மெண்ட் வேலைனா கொடுப்பான், வக்கீலுக்கு தரமாட்டான். லோனே கிடையாது வக்கீலுக்கு. ஏன்னா வக்கீலுக்கு எல்லாம் திட்டு பசங்க தெரியல உங்களுக்கு. வக்கீலுக்கு 2 வீலர் லோன் கூட கிடையாதுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தரமாட்டான். வாங்கி நான் கேஸ் போட்டுறேன்னுவான். 10 லட்சம் கேட்டுக்கிறேன் இந்த மாசம். வேணும் ஆண்டவர் எனக்கு 10 லட்சம் இருக்கிறேன். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னாளுடைய காத்திருப்பு சாதாரணமானது அல்லங்க. பரியாசம், அவமானத்தின் நடுவில் வெறும் வார்த்தையை மட்டுமே நம்பி காத்திருக்க முடியுமா? காத்திருந்தாலே நடந்தது என்ன பாஸ்டர்? வாசிங்க 1:20 வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். 22 வாசிக்கிறேன். அன்னாள் அந்த வருஷம் ஆலயத்திற்கு கூட போகவில்லை. அவன் பிள்ளை பால் மறந்த பின்பு காணப்படவும் அங்கே அங்கே இந்த விதை இனிமே எல்லாம் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வருவாங்களாம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வருவாங்களாம் அந்த ஆலயத்துக்கு. ஏன்னா அவன் என்ன பாவம் செஞ்சாலும், என்ன குற்றம் செஞ்சாலும், என்ன பண்ணாலும் பலி செலுத்துறதுக்கு அங்கதான் வருவாங்களாம். அது வந்து ஒரு கோத்தரமா வருவாங்களாம். அத்தனை பேரும் இந்த குட்டி பையனை பார்த்துருப்பாங்க. யாரு பாது? சன்னலூர் யோபத் தெரிஞ்சு சின்ன பிள்ளை தெரியாதா? தெரியாது. அண்ணாளுடைய அந்த குழந்தை நம்ம ஆலயத்துக்கு வந்து அருவாள. ஆமா, விதைச்சவன் அறுவடையை ஒரு நாள் எல்லாம் ஊரே பார்க்கையா. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலருக்கு சாமுவேல் வார்த்தை வந்தது. தான் முதல் பெயர் சபா வரை அவன் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று விளங்கினது. அவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும் தரையில கர்த்தர் எப்படி அண்ணால இவ்வளவு பெருசு
நான் பொறுமை என்கிற விதையை விதைத்தேன். எப்படி அண்ணாலே இது? நான் ஜெபம் என்கிற விதையை விதைத்தேன். எப்படி அண்ணாலே? தேவ வார்த்தையை விசுவாசம் என்கிற விதையாய் மாற்றினேன். இன்றைக்கு அறுவடை என்ன தெரியுமா? இது மூத்த பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. இப்ப மூத்த பிள்ளைக்கு 3 அண்ணனுங்க. என்ன அண்ணனுங்க? 3 அண்ணனுங்க, 2 தங்கச்சி. இத்தனை பேருக்கு வந்தான் ஜெபம். பாஸ்டர் எம்டி தாமஸ் அவங்க இறந்துட்டாங்க. எம்டி தாமஸ் இறந்துட்டாங்க. அவருக்கு 8 பேரா. நேற்று ஒரு சாட்சி சொன்னல, கை சாட்சி, அவங்க தம்பி பத்தின சாட்சி. அந்த 8 பேரும் கேரளால சர்ச்சில் இருக்கிறாங்க. இவர் போய் ஜெபம் பண்ணா அவங்க அம்மா அவங்க எல்லாரும் இவருக்கு வந்து முட்டி போட்டு நிற்பாங்களாம். அதுதான் அபிஷேகம். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? உன் அறுவடை எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னுடைய சகோதரர்களை ஆசீர்வதிக்கிற, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உன் கண்ணீரின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா இதெல்லாம்? எத்தனை பேர் நம்புறீங்க? கண்ணீரோட விதைத்தவனை கம்பீரமாய் அறுக்க வைப்பார். இன்றைக்கு அந்த அரிக்கட்டு உனக்கு சுமையா இருக்கலாம், இந்த அரிக்கட்டு அவமானமா இருக்கலாம். ஒரு நாள் எதை நீ விதைத்தாயோ அதை சுமந்து கொண்டு வரும் பொழுது ஊரே பார்த்து சொல்லும், ஐயோ இந்த பிள்ளையாது. ஆமென். உங்களுக்கு இப்படிதாங்க வாழ்க்கை நடக்க போகுது. கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்வீர். நான் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோ நன்றி. உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி. உமக்கு நன்றி. மனதுடன் சொல்கிறோ. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி. உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுவோ நன்றி. உமக்கு நன்றி. மன நிறைவுடன். அப்படியே எழுந்து நின்று இந்த பாட்டு தொடர்ந்து பாடும்போது